How to choose the best Pani Puri shop in your area. என்னடா ஹெல்த் சேனல் ஃபுட் vlogger மாதிரி இறங்கிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? காலத்தின் கட்டாயம், நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? கர்நாடகாவில் fssai சார்ந்த உறுப்பினர்கள் போயிட்டு ஃபுல்லாக ரைடு விட்டுருக்காங்க. அப்போது பானிபூரி சாப்பிட்றதுனால கேன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது? இதை தொடர்ந்து இப்போ சென்னையில் மெரினா பகுதியிலையுமே பானிபூரி ஷாப்ஸ்லாம் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரைடு விட்டுட்டே இருக்காங்க. இன்னும் 4-5 நாளில் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காட்டன் கேண்டியை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கோபி மஞ்சூரியன்லாம் சாப்பிட்றதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஷவர்மா சாப்பிட்டும் இறந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் நம்மளோட பானிபூரியும் இணைஞ்சிருக்கு. இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி தான் நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ளீன் அண்ட் ஹைஜீனான ஒரு கடையில் போய் நம்ம சாப்பிட முடியும் பானிபூரியை, எப்படி அந்த கடையை சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It is a medical miracle. நீங்கள் பானிபூரி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியதே அந்த பானி தான், அதாவது அந்த தண்ணி. அந்த தண்ணியை மோஸ்ட்லி எதனால செய்வாங்க அப்படின்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு க்ரீன் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அந்த பானி ஆட்டோமேட்டிக்காகவே க்ரீன் கலரில் தான் இருக்கும். பட் இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் க்ரீன் கலர் கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. இந்த கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு கேன்சர் வரக்கூடிய அபாயம் கூட இருக்குது. அதனால் ஒரு வேளை நீங்கள் பானிபூரி கடைக்கு போகிறீங்க, அந்த தண்ணி வந்து ரொம்ப க்ரீனாக இருக்குது, வழக்கத்தை விட அதிகமாக பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அப்படியே ஊற்றிட்டு அங்கேருந்து ஓடி வந்துருங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ரெண்டாவதாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பல் அண்ட் தும்பல். ஏம்பா, நாட்டுல மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே, தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா தும்பின கையோட அப்படியே பானிபூரியில போடக்கூடிய அந்த கிழங்க பிசைஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் தவறான செயல். அவங்களோட தும்பலையும் இரும்பலையும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டிருக்க பானிபூரி கடையாக ப்ரிஃபர் பண்ணி போய் சாப்பிடுங்க. அப்போ தான் அவங்க கையில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாலுமே ஏதாவது ஒரு சில இடத்துல வைரஸோ பாக்டீரியாஸோலாம் இருக்கும். க்ளவுஸ் போட்டுட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் பானிபூரி கடையில் போய் சாப்பிடும்போது அங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஒரு லிட்டோ இல்லை மூடியோ போட்டு க்ளோஸ் பண்ணி இருக்கான்னு பாருங்கள். முக்கியமாக அந்த கிழங்கு, தண்ணி இது எல்லாமே அப்படி க்ளோஸ் பண்ணி இருக்க பானிபூரி கடைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிட்ற எல்லா பானிபூரியையும் தவிர்த்து கடைசியாக ஒரு பானிபூரி கொடுப்பாங்களே, அதுதான் சும்மா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பட் அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே கடைசி பூரி ஆகிடும் போல். ஏன்னா அதில் நமக்கு சாட் மசாலா யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு தான் போடுவாங்க, பட் அதோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே அந்த லாஸ்ட் பானிபூரி ரொம்பவே பிடிக்கும். அந்த சாட் மசாலா தான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் ரிஸ்க்கை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நாளைக்கே கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப நாளாக ஒரு பேக்கெட்டை வாங்கி வச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மேபி அது எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சும் கூட போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரமான கையோடையே நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அதில் ஃபங்கல் ஃபார்மேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இப்படி ஃபங்கல் ஃபார்மேஷன் ஏற்படுச்சுன்னா நம்ம உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பானிபூரி வாங்கி சாப்பிடும்போது அப்படியே லைட்டாக எட்டி பார்த்து அந்த சாட் மசாலா பாக்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் சாப்பிடக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய பானிபூரி கடை ரொம்ப மெயின் ரோட்ல இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆப்வியஸாக இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், அதனால ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். பட் ரொம்ப மெயின் ரோட்லேயோ நிறைய வண்டிகள் போயிட்டு வந்துட்டு இருக்க இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட் எல்லாமே நமக்கு ரோட்டில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஃபுட்டில் தான் படும். அதனால நமக்கு நிறைய ஹெல்த் ரிஸ்க் வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுற பானிபூரி கடைக்கு பக்கத்தில் சாக்கடையோ ட்ரைனேஜோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து வர ஸ்மெல் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல தான் எலிகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபுட்டும் பக்கத்துலேயே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த எலிகள் வந்து வாய் வச்சுருக்கும். அதனாலையும் நமக்கு நிறைய ஹெல்த் ரிஸ்க் ஏற்படும். ஸோ மெயின் ரோட்டில் இருக்க பானிபூரி ஷாப்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப சேஃபான ஹைஜீனான பானிபூரி ஷாப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை தாண்டி கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயம் தான் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று, பானிபூரியிலேருந்து கேன்சர் வரணும்னா அது அந்த பானியில் இருக்கக்கூடிய
க்ரீன் கலர்னால கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால வரும். அப்படி இல்லைன்னா இந்த சாட் மசாலா அதுலேயும் ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால கேன்சர் வரும். இது 2 தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போ பானிபூரி சாப்பிட்டதுமே நமக்கு நிறைய பேருக்கு த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் மாதிரி வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு உமட்டல் ஏற்படும். இதெல்லாம் என்ன காரணங்களுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி மெயின் ரோடில் இருக்கிறப்போ டஸ்ட் நிறைய படும், அண்ட் அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தும்பும் போதோ இரும்பும் போதோ இல்லை வேர்வை சிந்தும் போதோ அதில் பட்டுரும். ஸோ லிட் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால தான். ஸோ நீங்கள் ஒரு கடையை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பேசிக்கான இந்த ஹைஜீன் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த பானிபூரி ஷாப்பை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.